திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இரண்டாம் நாளில் சுவாமி அம்பாள் வெள்ளி இந்திர விமானத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். இக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இரண்டாம் நாள் இரவு உற்சவத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக மகா தீபாராதனைகள் நடத்தப்பட்டது. பின்னர் பஞ்சமூர்த்திகள் ஒன்றின் பின் ஒன்றாக திருக்கோவிலின் 4 மாட வீதிகளை சுற்றி பவனி வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்து இளையனார் வேலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருப்புகழ் பாடல் பெற்ற இக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அறிவுறுத்தலின்படி திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. இதனையடுத்து குடமுழுக்கினையொட்டி பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் வைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் சிவாச்சாரியர்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். இவ்விழாவில் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், வாலஜாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மரவனூரில் உள்ள பச்சை நாச்சியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து பூரணகுதி தீபாராதனையும் யாத்திர தானத்துடன் கடம் புறப்பாடும் நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை முழங்கி கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். Hare Krishna, Hare Krishna.